பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா சத்தியத்திற்கும் பொய்யுக்குமான வேறுபாடுகளை சொல்ல விரும்புகிறார். சத்தியம் என்னைக்குமே அது நிலைத்திருக்கும். அது மாறவே மாறாது. அது அழியாது. அது ஒழியாது. அது மறைந்து போகாது. ஆனா பொய் ஒரு நிமிஷம் மாத்திரம், சில நொடி பொழுதுல, சில மணித்துளிகளில அது மறைந்து போகும், ஒழிந்து போகும், அழிந்து போகும்னு ஆண்டவர் சொல்றார். இத 2 விதமா நம்ம பார்க்க முடியும். சத்தியம் அப்படிங்கும்போது இயேசு, பொய் அப்படிங்கும்போது பிசாசு. ஏசப்பா சொன்னது என்ன? நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாயிருக்கிறேன். அவர்தான் சத்தியம். அடுத்தபடியாக பொய் அப்படிங்கிறது யாருன்னா, இவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். தான் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்க முடியும். அப்போ சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறவர்கள் பொய்யர்கள், அவர்கள் சாத்தானுடையவர்கள், பிசாசின் தூதர்கள், வேலையாட்கள். இது எப்படி வேணா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சொந்தத்திலேருந்து எடுத்து பேசுற விஷயத்த நாம முதலாவது விடணும். அறியாம சொல்றது வேற. ஏதோ பேசிட்டு இருந்திருப்போம். சிலது மறந்திருக்கலாம். அதனால அறியாம சொல்றது வேற. இதுக்குன்னே ஒரு ஸ்டோரிய டெவலப் பண்ணி அத சொல்றதுன்றது மிகப்பெரிய தவறு. ஆனா அது எல்லா நாளும் நிலைச்சிருமா? அப்படின்னா அது நிலைக்காது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சமாகும். வெட்ட வெளிச்சமாச்சு அப்படின்னா, அந்த நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதனால சத்தியத்துல நாம நிலைத்திருக்கணும். உண்மையா இருக்கணும். உண்மை இருக்கணும் நம்ம இடத்துல முதலாவது. வேலை பார்க்குறோமா, அங்க ஒரு உண்மை இருக்கணும். குடும்பமா, அங்க ஒரு உண்மை இருக்கணும். வெளியில யார்ட்டயாவது பழகுறோமா, அங்க ஒரு உண்மை இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் கொடுக்கறதுல, வாங்குறதுல, பேசுறதுல, எல்லாவற்றிலும் உண்மை நம்மிடத்துல இருக்கணும். சத்தியம் நம்மிடத்துல இருக்கணும். அது எப்போ நம்மிடத்துல இருக்கும் அப்படின்னா, சத்தியமாகிய இயேசு நம்மில் வாசம் பண்ணும்போது, அது கண்டிப்பா நம்மிடத்துல இருக்கும். நம்மை விட்டு போகவே போகாது. ஏன்னா, அவர் சத்தியவான். அவரே உண்மையா இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும்போது எப்படி நம்மள பொய்ய பேச விடுவார்? அனுமதிக்கவே மாட்டார். அதற்கு நம்முடைய நாவு இடம் கொடுக்கவே கொடுக்காது. என்ன வந்தாலும் சரி, நான் உண்மையைத் தான் பேசுவேன். பொய்யை ஒரு நாளும் நான் பேச மாட்டேன். அப்படின்ற அந்த வைராக்கியம் நம்மிடத்துல இருக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அத ஒரு நாளும் ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நான் உண்மையாய் நடக்கிறவர்கள், அது கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம். அவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். எப்படி வசனம் சொல்லுது பாருங்க. சாவுக்கு சமானம்னு சொல்லுது. ஆனா நம்ம ரொம்ப ஈஸியா எது எதுக்கெல்லாமோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதுக்கு ஒரு பொய். அத மறைக்க இன்னொரு பொய். அத மறைக்க இன்னொரு பொய்.
பொய், பொய், பொய். சில பேர்லாம் பொய்யில பிஹெச்டியே வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பொய் பேசுவாங்க. அது பெருமையாவும் சொல்லிக்குவாங்க. என்ன மாதிரி பொய் பேச முடியாது. நான் பொய் பேசியே எல்லாரையும் ஏமாற்றிருவேன். இல்ல, இல்ல. அது சாவு. அது மரணம். அத மறந்துறக்கூடாது. நமக்கே நாம் சாவை உண்டு பண்ணிக் கொள்கிறோம். மரணத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறோம் என்பதன் அர்த்தம். வேதத்தில ஒரு சிலர நான் சொல்றேனே. ஆமான் என்ன உண்மை மொர்தெகாய பத்தின உண்மை என்னங்கிறத ராஜாவுக்கு சொல்லாம, பொய்யாய் திட்டம் போட்டு மொர்தெகாய அழிக்கணும்னு நெனச்ச ஆமான் கடைசில அழிஞ்சு போனான். அதேபோல சவுல் உண்மையாய் நடந்திருந்தால், சவுல் தள்ளப்பட்டிருக்க மாட்டான். அங்க சவுல் உண்மையா இல்லாததுனால, பொய் பேசினதுனால சவுல் அங்க தள்ளப்பட்டான். இப்படி பொய் பேசுனா, அதற்கான பலன நாம பெற்றே ஆகணும். அப்படி பொய் பேசுகிறவர்கள் என்ன ஆவார்கள் தெரியுமா? கந்தகமும், அக்கினியும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இதுதான் அதனுடைய முடிவு. அதனால ரொம்ப பொய் ஈஸியா வருதுன்னு சொல்லிட்டு, தயவு செய்து பொய் பேசாதீங்க. உண்மையாய் நடந்து கொள்ளுங்க. இயேசுவை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க உண்மையா நடப்பீங்க. உண்மையா நாம நடப்போம். நான் சொல்றேனே, ஆவியானவர் உள்ள இருந்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். நீ இந்த இடத்துல பொய் பேசுற. எனக்கு விரோதமாய் பொய் பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லுவார். ஆவியானவர் சொல்லுவார், உணர்த்துவார். அப்போ நம்ம பொய் பேசாம அங்க தப்பி வைக்கப்படுவோம். இதுதான் இங்க நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பொய் சுலபமா தான் இருக்கும். எளிமையா இருக்கும். சுகமா இருக்கும். ஆதாயம் வரும். எல்லாம் வரும். ஆனா இழப்பு யாருக்குன்னா, சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவனுக்கு அல்ல. சத்தியத்தை பேசுகிறவனுக்கு அல்ல. பொய்யை பேசுகிறவர்களுக்கு. பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் இழப்பு அப்படின்றத ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா இந்த வசனத்தின் மூலமா சொல்லியிருக்கிறார். இதை நாம சரியானபடி நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நாம சத்தியத்தில் நிலைத்திருப்போம். பொய்யை விட்டு விடுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.